ஜீவாத்மாவாக யார் இருக்கானோ இவன் உண்மையில பரமாத்ம ஸ்வரூபியா தான் இருக்கான். இதுதான் அத்வைத தத்துவம். பிரம்மாங்கிறது ஒன்னா இருந்தாலும் இந்த விவகாரம் இருக்கிற போது எல்லாம் அது வேற இது வேற, எதை எப்படி பண்ணணுமோ அப்படிதான் பண்ணணும். இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, முதல்ல ஒரு காகிதமா இருந்தது, அதுல அதை அப்ளிகேஷன் ஃபார்மா பிரிண்ட் பண்ணி கொடுத்திருக்கார். என்ன இருக்கும், மேல இந்த இடத்துல பேர் எழுதணும், இந்த இடத்துல போன் நம்பர் எழுதணும், இந்த இடத்துல வயசு எழுதணும், அப்படி எல்லாம் ஒன்னொன்னா இருக்கும். எல்லாமே ஒரே வெள்ளை காகிதத்தில் தான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஆனா இருக்கிற போது எங்க என்ன எழுதணுமோ அதுதான் எழுதணும். இந்த பேர் எழுதணும் அப்படின்னு சொன்னா அங்க பேரை தான் எழுதணும். இங்க போன் நம்பர் எழுதணும் அப்படின்னு சொன்னா போன் நம்பர். பேர் இருக்கிற இடத்துல எப்படியும் எல்லாம் ஒரே காகிதம் தானே. அப்ப பேர் இருக்கிற இடத்துல நான் போன் நம்பர் எழுதிடுறேன், போன் நம்பர் எழுத வேண்டிய இடத்துல நான் பேர் எழுதிடுறேன் அப்படின்னு சொன்னா முடியாது. ஒரு வெள்ளை காகிதம் கொடுத்து நீ என்ன வேணாலும் எழுதுக்கோ அப்படின்னு சொன்னா அப்ப என்ன வேணாலும் எழுதலாம். அதுல இங்க இது எழுதணும் இங்க இது எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த போது என்ன எழுதணுமோ அதே எழுதணும். அதே மாதிரி உலகத்திலையும் சம்சாரத்துல இருக்கிற வரைக்கும் எதை எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணணும்.